பிரிக்கப்பட்டு இருக்கிற அமைப்புகளுக்கு எதிராக குரல் கொடுத்தவர் சுவாமி ராமதீர்த்தர் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலும் இந்த மாதிரி பிரிவினவாதிகள் இவர் மாதிரி வழியிலிருந்து வந்தவங்களா தான் இருப்பாங்க. பட் இருப்பினும் இவர் ஹவவர் எனினும் இவர் அந்த பிரிவினைவாத அப்படின்ற நம்ம ஒரு இதில் புரியோடி போயிருக்கலாம். 2 எழுத்துல ஒரு கர்மம் பிடிச்ச விஷயம் அதுக்கு எதிராக இருந்தவர்னு சொல்லப்படுது. சீர்திருத்தவாதி, ஆன்மீக சந்நியாசி சுவாமி ராமதீர்த்தர் பஞ்சாப் மாநிலம் முராரிவாலா என்ற கிராமத்தில் பிறந்தவர். பிறந்து ஒரு சில நாட்களிலேயே தாயை இழந்து விட்டதால் அண்ணன் பராமரிப்பில் வளர்ந்தார். சிறு குழந்தையாக இருந்த பொழுது ஓயாத அழுகையை நிறுத்த கோவில்களுக்கு கொண்டு செல்வார்கள். தெய்வ உருவங்களை பார்த்ததும் குழந்தையின் அழுகை நின்றுவிடும். சிறுவன் தீர்த்தராம் ஆன்மீக கதைகளை கேட்பதில் அளவு கடந்த ஆர்வம் கொண்டிருந்தான். ஆன்மீக உரையாற்றும் பெரியவர்களிடம் கேள்வி கேட்பதுடன் பல சந்தர்ப்பங்களில் உரிய விளக்கமும் அளிப்பான். சிறுவயதிலேயே இறைபக்தியும் ஆன்மீக நாட்டமும் ஆழமாக குடிகொண்டிருந்ததை கண்ட தந்தை, மகன் துறவியாகிடப் போகிறானே என்று பயந்து 10 வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விட்டார். பள்ளிக்கூடத்தில் பாரசீக மொழியை கற்றுத்தந்த மௌல்வி மௌல்விக்கு குருதட்சிணை கொடுக்க குடும்ப பொருளாதார நிலை இடம் கொடுக்கல. உடனே குடும்பத்திற்கு வருமானம் ஈட்டி தந்த ஒரே ஒரு கறவை மாட்டை குருவுக்கு கொடுக்க தந்தையை வற்புறுத்தி சம்மதிக்க வைத்தார். இவர் பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்ட படிப்பில் பிராந்தியத்தில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்றார். இதன் மூலம் கிடைத்த மாதாந்திர உதவித்தொகையை கொண்டு லாகூர் கிறிஸ்தவ அரசு கல்லூரியில் கணிதத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். கல்லூரி பருவத்தில் கீதையை ஆழ்ந்து படித்ததால் கிருஷ்ண பக்தராக மாறினார். கல்லூரி விடுதிக்கு மாதாந்திர வாடகை 4 ரூபாய் கொடுக்க முடியாததால் 1 ரூபாய் வாடகையில் ஒரு பாலடைந்த அறையில் தங்கினார். 2 நண்பர்களுடன் ஒரு அறையில் தங்கியிருப்பதாக இவர் கூறியதை கேட்ட ஒரு மாணவர் ஒரு நாள் இவர் அறைக்கு வந்தார். ஏறக்குறைய மேற்கூரை கூட இல்லாமல் இருந்த அந்த இருப்பிடத்தை திடுக்கிட்டார். 2 நண்பர்கள் எங்கே என்று அவர் கேட்ட பொழுது அந்த அறையின் ஒரு பொந்தில் 2 பாம்புகளை காட்டினார். அதே கல்லூரியில் கணித பேராசிரியராக சில காலம் பணியாற்றினார். அப்போது லாகூரில் சுவாமி விவேகானந்தரை சந்தித்தார். இந்த சந்திப்பு இவரை துறவியாக மாற்றியது. இமயமலைக்கு சென்று தவம் செய்தார். வேதாந்த கருத்துக்களை மக்களிடம் பரப்பினார். பிரிவினவாத அமைப்பு பிரித்து வச்சிருக்காங்கல்ல சமூக படிநிலையில, அந்த 2 எழுத்து வார்த்தை, கேடுகட்ட வார்த்தை, அந்த அமைப்புக்கு எதிராக குரல் கொடுத்தார். ஏழை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றம், குறிப்பாக பெண்கள் கல்வி அறிவு பெறுவதன் அவசியம் குறித்து பிரச்சாரம் செய்தார். இந்தியாவுக்கு படித்த இளைஞர்கள் தேவை என்பதை வலியுறுத்தினார். அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் படிக்கும் இந்திய மாணவர்கள் நலனுக்காக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உதவித்தொகை வழங்கினார். ஜப்பானில் 1 மாதம் சுற்றுப்பயணம் செய்து வேதாந்த கோட்பாடுகள் குறித்து உரையாடினார். அமெரிக்காவில் 1.5 ஆண்டு காலம் சுற்றுப்பயணம் செய்து இந்து தர்ம சிறப்புகளை விவரித்தார். அமெரிக்க பத்திரிகைகள் இவரை பாராட்டி விரிவான செய்திகளை வெளியிட்டன. இந்தியா திரும்பும் வழியில் கெய்ரோ மக்களின் அழைப்பை ஏற்று அங்குள்ள மசூதி ஒன்றில் பாரசீக மொழியில் உரையாற்றினார். 33 வயதில் சுவாமி ராமதீர்த்தர் உயிர் நீத்தார். தீபாவளி திருநாளில் இவர் பிறந்தார். சந்நியாசம் ஏற்றதும் உயிர் துறந்ததும் தீபாவளி நாளில்தான். இவர் பிறந்த வருஷம், இறந்து போன வருஷங்கள் குறிப்பிடப்படவில்லை. 33 வயசுல இறந்திருக்கிறாரு. பிறந்த வருஷம் குறிப்பிடப்படாமல் இருக்கு. அதை நீங்க தேடி கண்டுபிடிக்குங்க. இன்னைக்கு புதன்கிழமை அக்டோபர் 22, மாபெரும் ஒரு ஆளுமையை சந்திச்ச மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.